வார்டு மெகா ரோட் ஷோ நல்லாட்சி உறுதி. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக முறைகேடு ஆட்சி மீது மக்கள் கோபம். நாகர்கோவில் மெகா ரோட் ஷோவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம் தடை. 8000 கூப்பன் மாதிரியை விநியோகிக்க திமுக தேர்தல் கமிஷன் உறுதி. உதயகிரி சொத்துக்கு வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவு. சிபிஎஸ் 10ஆம் வகுப்பு 23.7% பேர் தேர்ச்சி. 2வது இடத்தில் சென்னை மண்டலம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா காலூன்ற முடியாது. பாலியல் அமைச்சர் திட்டவட்டம். தமிழில் வெயில் 103 டிகிரி அதிகம். 103 வாய்ந்தடாயங்க 3 டிகிரி. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் பாமக ராமதாஸ். சொத்து மதிப்பு அறிய புதிய வசதி அறிமுகம் செய்கிறது பதிவுத்துறை. சட்டசபை தேர்தலில் 1500 சிறப்பு பஸ்கள் இயக்கம். தபால் ஓட்டு நடைமுறையில் மாற்றம். தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. வசதியின்றி குடிநீர் கட்டண உயர்வு. வீட்டு உரிமையாளர் புகார். அதிமுக கல்வி மற்றும் நகை கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை. மாற்ற வேண்டும். அதற்கு பிஜேபி தான் வேண்டும். நெல்லை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் அடுத்த முன்பதிவு துவக்கம். தங்க வெள்ளி விலை மேலும் உயர வாய்ப்பு. ஆக்மண்ட் புள்ளியம் கணிப்பு. லலிதா ஜுவல்லரி தங்க விலையில் 1% தள்ளுபடி அறிவிப்பு. தவறான பிஎஃப் கணக்கை ஊழியரை நீக்குவதற்கு அனுமதி. தனிஷ் ஜென் மாநில விளம்பர தூதராக ருக்மிணி வசந்தை அறிமுகம் செய்துள்ளது. வர்த்தக ஒப்பந்த பேச்சு நடத்துவதற்கு அமெரிக்கா செல்லும் இந்திய குழு. நல்லவருக்கு ஓட்டளிப்பது நம் கடமை. அரசு இருந்தால் யாருக்கு ஓட்டு? பரிசு பாத்திர விநியோக தகராறு. பெண் தற்கொலை. மாநகரப்படுத்திய திமுகவினர் 6 பேர் கைது. இதென்ன இடியட் விற்பனை. தற்கொலை வரை தூண்டிய ரூபாய் கொடூரமானது. சதுரகிரி கோவிலில் வசதி நீதிமன்ற தகவல். வள்ளுவர் கருணாநிதி சிலை வைக்க முயற்சி செய்ததுதான் ராதாபுரம் தொகுதியில் அப்பாவின் 5 ஆண்டு சாதனை. திசையில் உள்ள அண்ணாமலை குற்றச்சாட்டு. வைக்குமாறு 3 மாணவர்கள் உயிரிழப்பு. ஆய்கடித்து 8 பேர் படுகாயம். ஆலங்குளம் அருகே பரபரப்பு. 2 இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு. ரூபாய் 1.15 கோடி பறிமுதல். ரூபாய் 8000 போலி கூப்பன் வழங்கிய திமுக போலீஸ் ஒப்படைப்பு. நாகூரில் ஒதுக்கீடு விஜய் வரவேற்பு. ICIRல் உடைந்த தலைப்பாலம். 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வாகனம். நல்லாட்சி ஆட்சி பெற்ற வேட்பாளர். நடந்து சென்ற பிரதமர். தலைவர்கள் வருகை. மலர் தூவி வரவேற்பு. மோடி வாழ்த்து. கூப்பன் விநியோகம் செய்தால் வழக்கு தடை. நிறைவேற்றாத வாக்குறுதிகள். திமுக ஆட்சி வந்தால் சொத்து வரியை உயர்த்தியது. நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம். மாற்ற வேண்டும். அதற்கு பிஜேபி தான் வேண்டும். கொரோனா தொலை. தேர்தல் மலை. தலைநகரில் சைலண்ட் விஜய். ரோடு ஷோவில் திணறிய சென்னை. சசிகலாவின் சவால் சமாளிப்பாரா பழனிசாமி? அங்குள் அண்ணா. வாட்டும் கவலை. காயடு பாயம் இருக்க முன்னால் ஒருவர் பெயர் கொண்டவர் ஏற்க நகர்த்தார். என்று வழிநாடுகிறது. எப்படி தனக்கு வெற்றி என்ன அதுவே இருந்தாலும் ஒரு விஷயம் நினைத்து கவலை ஆரம்பம் ஆட்டுகிறவான வழக்கில் இந்த நோட்டாக வெவ்வேறு பேசப்படும். எழுத்தாளர் கட்டுரை. தேசிய கட்சிகளுக்கு தமிழகம் பொருட்டில்லை. ப்ளீஸ் ஒரே ஒரு முறை கெஞ்சும் தாவேகாவினர். பாரதிய ஜனதா திட்டம்தான் என்ன? தமிழகத்தை எதை கேடும் கெட்டுப்போனால் என்ன நினைக்கிறார்? 40% இடவிற்கு என்ன ஆச்சு? கூடுதல் தொகுதிகளை கொடுக்காமல் ராகுல் பிரச்சாரத்தை எதிர்பார்ப்ப சரியாக இருக்காது. விளக்கமாற்றால் அடியுங்கள். பதறிய சீனிவாசன். பழனிசாமி சந்தித்த தலிப் அமைப்புகள் துறை திடீர் விசாரணை. அண்ணா இது உனக்காக NRIயால் கட்சிகள் கலக்கம். நாம் அடிக்கும் அடிகள் திமிரந்த பாரதிய ஜனதா அடங்கியாக வேண்டும். ஸ்டாலின் உச்சக்கட்ட கொத்தளிப்பு. நாக்கில் நரம்பு இல்லை பேசுகிறார்.
வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. தமிழகத்துக்கு ஆபத்து. தமிழ்நாடு முழுவதும் கரும்பு கொடி அடங்கு வரை தான் அடிக்க வேண்டும். அதோட ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். மதுரையில் பழனிசாமி ஆவாஸ் அரசியல். அரசியல் டேட்டா. பெயர் வீட்டில் வைத்த பேர் ஸ்டாலின். ஆனால் அப்பா என்று அழைத்தால் தான் பிடிக்கும். வாக்கிங் போவது வயது. தொழில் அரசியல் ஆனாலும் போட்டிங் ஷூட் நிகழ்ச்சியில் ஆர்வம். உப தொழில் நலமுடன் ஸ்டாலின். சமூக நீதி விதிகள் என பேர் வைப்ப. சொத்து கையில் 10,000 ரூபாய்க்கு மேல் இல்லை. கிரிக்கெட் பார்ப்பது சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் மோதும் போட்டிகள் மிகவும் பிடிக்கும். சமீபத்திய சாதனை. காங்கிரசுடன் கூட்டணி சேர விடாமல் தேர்தல் விஜய் படுத்தியது. தகுதி சீட்டை குறைத்து கொடுத்தும் கூட்டணி கட்டி காக்கும் ஆற்றல். பிடித்த வாசகம். திமுகவுக்கு ஓட போடாவிட்டால் பாரதியா தமிழகத்தில் நுழைந்துவிடும். பிடிக்காத வாசகம். யார் அந்த நம்புவது மருமகனை. தற்போதைய ஆசை திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்பது. எதிர்கால ஆசை மகனை முதல்வராக்கி அழகு வருவது. எதிர்க்க முடிவு. 40 வகையான இட்லி தோசைகள் சப்ளை. தொகுதி மறுவரையீடு மசோதா. இந்தியா கூட்டணி கட்சிகளை திட்டவட்டம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சிக்கல். எதிர்கட்சிகளை எதிர்ப்பு என்ன? பிரதித்துவம். உள்நோக்கம். திசை திருப்ப முயற்சி. பாலியல் சந்தேகம் தீரும். தென் மாநிலங்கள் கவலைப்பட வேண்டாம். மாட்டிறைச்சி உண்ணவும் நமாஸ் செய்யும் கட்டாயப்படுத்திய DCI அதிகாரிகள். IT நிறுவனத்தில் நடந்த சித்திரவதை. மகளிருக்கு இடஒதுக்கீடு ஆதாரம். மசோதாவுக்கு எதிர்ப்பு. மக்கள் நம்பிக்கையை பிழையானதாக அறிவிக்க முடியாது. சபரிமலை விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் முக்கிய கருத்து. இன்று விசாரணை அதிகாரம் இல்லை, சிதைந்துவிடும். பிரதமர் மோடி மெகா ரோட் ஷோ நாகர்கோவிலில் குலுங்கியது. வடச்சேரி பகுதியில் தொண்டர்கள் பார்த்து உச்சமாக கையளிச்சிருக்காங்க. பழனிசாமி, பாரதிய ஜனதா, நயினார் நாகேந்திரன் ரோட் ஷோவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு பூக்கள் தூவி வரவேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு பிரதமர் மோடி உறுதிமொழி. அண்ணாதுரை மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பூக்கொத்து கொடுத்து வரவேற்ற மாநில பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் அருகில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து நாகர்கோவிலில் நடந்த ரோட் ஷோ பிரதமரை தாய் வாழ்த்து பலவறிந்த ஒருவர் பிரதமர் மோடியிடம் வழங்கினார். ரோடு ஷோவில் தேசிய கூட்டணி வேட்பாளர் பிரதமர் மோடியை வரவேற்று தூத்துக்குடி மாவட்டம் மகளிர் அணிகள் தான் அறிந்து ஓய்வித்த பிரதமர் மோடியிடம் கொடுத்த ஆட்டோகிராஃப் வாங்கிய இடலங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சந்தியா தேவி. ரோடு ஷோவில் பங்கேற்ற பொதுமக்கள் பிரதமர் மோடியை பார்த்து உற்சாகமாக கையெழுத்தினர். பிரதமர் மோடியை வரவேற்று தூத்துக்குடி மாவட்ட மகளிர் அணியினர். ரோடு ஷோவில் தாமரை சின்னத்தை காட்டிய சிறுவன். பெங்களூரு அணி அசட்டல் வெற்றி. லக்னோ அணி ஏமாற்ற ரவுண்ட் அப். தேசிய தோனி அட்வைஸ். ரஹேனாவுக்கு மாற்று யார்? குவிக்ஸ். அம்பையர்களுக்கு அவதாரம். மகிழ்ச்சியில் வாஷிங்டன். ரோஹித் விலகல். வீட்டில் படித்து கொண்டிருந்த மாணவி சரமாரி அறுவாள் வெட்டு. 4 பேர் கைது. கஞ்சா பதில் கும்பல் வெறி செயல். அரசியல் கட்சிகள் கண்டனம். தொகுதி மறுவரைக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு. இன்று கருப்பு கொடி போராட்டம் அறிவிப்பு. தேர்தல் பணி பாதிக்கக்கூடாது. அமைச்சர் சொத்து குவிப்பு வழக்குகளுக்கு இடைக்கால தடை. நிறைவேற்றாத வாக்குறுதிகள். திமுக ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரவில்லை. மன்னிக்க மாட்டோம், தாங்களும் அறுக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். ஆட்டம் வேண்டும், அதற்கு பிஜேபி தான் வேண்டும். அந்தமான் கடலில் படகு கவிழ்ந்து 250 பேரை ஒரு வாரமாக தேடுகிறார்கள். கச்சா எண்ணெய் விலை பழைய நிலைக்கு திரும்பாது. தாகு நிறுவனம் கணிப்பு. சமையல் எரிவாயு விநியோகம் சீராக 4 ஆண்டுகள் வரை ஆகலாம். பள்ளியில் மீண்டும் தாக்குதல். 9 பேர் பலி, 20 பேர் காயம்.